வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். உங்களில் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூடியூப் சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோ. ஸோ வாய்ஸ் மட்டும் என்னோடதாக இருக்காது, மற்ற எல்லா ஒர்க்கும் நான் பண்ணது தான். தட்ஸ் ஆல். லெட்ஸ் கோ டு த கண்டென்ட். The third law, make it easy. Chapter 8, walk slowly but never backward. ஆத்தர் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் இருக்க ப்ரொஃபஸர் ஜெரியோட எக்ஸாம்பிளில் இங்கே தந்திருக்காரு. அவர் ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் எடுப்பாராம். அவர் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை அவர் 2 குரூப்பாக பிரிச்சுட்டாரு. லெஃப்ட் சைடில் இருக்க குரூப்போட பேர் குவான்டிட்டி குரூப்னு சொல்லி, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அதாவது எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக ரைட் சைடோட குரூப்பை குவாலிட்டி குரூப்னு சொல்லிட்டு, நீங்க எடுத்துட்டு வர வேண்டிய போட்டோ ஒரே ஒரு போட்டோ தான், ஆனா அதுல உங்களோட டாப் லெவல் எக்ஸலன்ஸை நீங்க காட்டணும். அது என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, இருக்கிறதுல பெஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்துட்டு அவங்கள கொண்டு வர சொன்னாங்க. அதோட எக்ஸலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த செமஸ்டர் முடிஞ்சதோட ரிசல்ட்டா பார்க்கும்போது குவாலிட்டி குரூப்பை விட குவான்டிட்டி குரூப் தான் ரொம்ப நல்ல சூப்பரான போட்டோஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய போட்டோஸ் எடுக்கலாம்னு சொன்னதுனால ஒரு போட்டோவும் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தாங்க. வேற வேற லென்ஸ் போட்டு பார்த்தாங்க, வேற வேற ஆங்கிள்ஸ்ல ட்ரை பண்ணாங்க, வேற வேற லைட்டிங்கை செட் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பிராக்டிஸ் மூலமா கத்துக்கிட்டாங்க. குவாலிட்டி குரூப்ல இதுதான் அவங்களோட பெஸ்ட்னு கொண்டு வந்த போட்டோஸை விட இந்த குரூப்ல பசங்க கிரியேட் பண்ண போட்டோஸ் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி அதை விட பல மடங்கு பெட்டரா இருந்தது. ஸோ எது பெஸ்ட் வழின்னு தேடிட்டு இருக்கிறத விட ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. இந்த காரணத்தினால தான் எந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டாலும், எந்த ஒரு கோர்ஸை நீங்க படிச்சாலும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால அந்த விஷயத்தை கத்துக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிராக்டிசிங் ப்ராசஸ்லயே நீங்க புதுசா விஷயங்களை கத்துப்பீங்க. படிச்ச விஷயங்களை ஆக்சுவலா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப படிக்க ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. ஸோ 20 ஐடியா 30 ஐடியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட ஒரு 2-3 ஐடியாவை ஆக்ஷன் எடுக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறது ரொம்ப பெரிய நாலேஜை தரும், ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம லைஃப்ல தரும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு ஹேபிட்டை உங்க லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதை பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்காம ஸ்டார்ட் பண்ணி ரெப்புடேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிம்முக்கு போகணும்னா நான் ஜிம் க்ளோத்ஸ்லாம் வாங்கிட்டு, சப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்குன்னு ஷூஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு பெட்டரா ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. பட் வீட்ல இருந்தே நான் 2 புஷ்அப் ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் ஓடி பார்க்கறேன், ஒரு 50 ஸ்கிப்பிங் போடுறேன்னு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன்ல ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குவோம், அப்படி இப்படின்னு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்மள ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல கொண்டு போகும்னு சொல்றாரு. ஸோ நம்ம ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துல ரெப்புடேஷன் மூலமா, அதாவது அந்த விஷயத்தை திரும்ப கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா நம்ம பிரெயின் கொஞ்சம் பிசிக்கலா சேஞ்ச் ஆகி அந்த விஷயத்தை சூப்பரா ஃபாலோ பண்ண ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இல்ல சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். கரெக்டான டைம்ல பிரேக் போட ஆரம்பிச்சிரும். எப்போ ஆக்சலரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுப்போம். எப்படி நம்ம சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீடு, பிரேக்கு எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிப்போம். இந்த காரணத்தினால தான் அந்த குவாலிட்டி குரூப்பை விட குவான்டிட்டி குரூப் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆனாங்க. ஸோ நீங்களும் எடிட்டிங் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிறீங்கன்னா 1 or 2 ப்ராக்டிஸஸை விட நீங்கள் எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆக்சுவலாக கற்றுக்கிற விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஜேம்ஸ் கிளியரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட போய் இந்த ஹேபிட்டை எத்தனை நாள் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அவர் எத்தனை நாளுன்னு கேட்காதீங்க, எத்தனை வாட்டி உங்களோட லைஃப்ல அந்த விஷயத்தை நீங்க ரிப்பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாவே உங்களோட ஹேபிட்டா மாறிடும் சொன்னாரு. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த 30 நாள்ல வெறும் 2 வாட்டி பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தர் அதே விஷயத்த 200 வாட்டி பண்ணியிருக்கலாம். ஸோ 200 வாட்டி பண்ணவர் தான் கண்டிப்பா அந்த விஷயத்துல பெட்டரா இருப்பாரு. ஸோ ஒரு ஹேபிட்டை நம்மளோட ஹேபிட்டா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கறத விட நம்ம எத்தனை வாட்டி அதை ரிப்பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நமக்கு அது ஒரு ஹேபிட்டா மாறிடும்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நியூ ஹேபிட்டை நம்ம லைஃப்ல எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்கிற அதர் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.